தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 27/4/2026 திங்கட்கிழமை, பூரம் நட்சத்திரம், இரவு 11:33 வரை, பிறகு உத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து தானம், தர்மம். அதை பற்றி சொல்ல போறேன். ஒரு பாடல் உண்டு, தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உதவி செய்யும்னு. பிறருடைய பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்கிறதுக்கு பேரு தர்மம். ஆனால் ஏதேனும் ஒன்றை எதிர்பார்த்து செய்வதற்கு பெயர் தான் தானம். இது தானம் கொடுத்தால் இந்த நடக்கும்னு சொல்லுவாங்க, உடனே போய் அவர் தானம் கொடுப்பாரு. ஆனால் எதுவுமே எதிர்பார்க்காம செய்யறதுக்கு பேரு தர்மம். இந்த தர்ம காரியத்தில் அன்னதானத்துக்கு மிஞ்சினது இல்லை. இதை முதல்ல தொடங்கி வச்சது யாருன்னா வடலூர் வள்ளலார். வள்ளலார் அவர் அணையா அடுப்பு, அணையா விளக்கு வச்சு ஜீவகாருண்யத்தை அவர் தொடங்கி வச்சார். எந்த உயிர்களிடத்தும் நம்ம அன்பு காட்ட வேண்டும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னார். அவர் 4 வயதாக இருக்கும்போது பள்ளிக்கூடத்துக்கு போற போது ஆசிரியர் சொன்னார், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம்னு பாட்டு. உடனே கீழே இருந்த வள்ளலாருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. எழுந்திருச்சு, ஐயா, அப்போலாம் ஆசிரியர்களை சாமிங்கோணும் இல்லாட்டி ஐயாங்கோணும் அந்த காலத்தில். ஐயா, நீங்கள் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறீங்க, அப்படி சொல்லாதீங்க, வேண்டும் வேண்டும்னு சொல்லுங்க. நாங்கள் சொன்ன உடனே ஆசிரியருக்கு கோபம் வந்துருச்சு. அதிக பிரசங்கித்தனமாக பேசுறதுனால நீ தெரிஞ்சா சொல்லு அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனேயே வள்ளலார் படித்தார், ஒருமையுடன் நினைதிரு மலரடி நினைக்கின்ற முத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும், மது வேண்டும், நின்கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும்னு வேண்டும் வேண்டும் வேண்டும்னு படித்தார். இந்த பாடல் அவர் படிக்கின்ற பொழுது அவருக்கு வயது 4. அப்படிப்பட்ட அருட்தன்மை மிகுந்த வள்ளலார். வள்ளலார்னா என்ன? பொருளை கொடுத்து வள்ளலாகல, அருளை கொடுத்து வள்ளலானார். அந்த வள்ளலார் ஜீவகாருண்யத்தை போதிப்பதற்காக அணையா அடுப்பு, அணையா விளக்கு வச்சார். இப்ப அரிசி தானம் கொடுத்தால் பாவம் தீருங்கிறேன், நெய் தானம் கொடுத்தால் பிணி போகுங்கிறேன். ஆனால் என்ன தானம் கொடுத்தாலும் அன்னதானம் கொடுப்பதற்கு இணை எதுவும் கிடையாது. உங்களுடைய நினைவு நாள், பிறந்த நாள், முன்னோர்களுடைய நினைவு நாள், திருமண நாட்களில் எல்லாம் நீங்க அன்னதானம் செய்வதன் மூலமாக வாழ்க்கையிலே மிகப்பெரிய வளர்ச்சி காண இயலும். அதை பற்றிய முழு விவரங்களை தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சிகளை சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற நாள். இன்று அதிகாலையிலேயே உங்களுக்கு அலைபேசி வழியில் நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. புது ஆயத்திய யோகம் இருக்கின்றது. அரசு வழியிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, உறவினர் வழியிலும் உங்களுக்கு இன்றைக்கு நன்மைகள் கிடைக்கலாம். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கிறது. எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. 2ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார், லாபாதிபதி. எனவே எதிர்பாராத விதத்தில் உதவிகள் கிடைத்து இதயம் மகிழ்கின்ற நாள். உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். கவனக்குறைவால் நீங்கள் செய்யாமல் விட்ட சில காரியங்களை இன்று செய்து முடிப்பீர்கள். பொதுவாக நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருகின்ற நாள் மட்டுமல்ல, நவீன பொருட்களை வாங்கி மகிழும் நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுகின்ற நாள். அமைதி குறைவுக்காக நீங்கள் ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். 10லே சனி இருக்கின்றார். பெற்றோர்களின் உணவத்தில் கவனம் தேவை. சில கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வரலாம். கூட்டுத் தொழில் இருப்பவர்கள் தனியாக விலக வேண்டும், எங்களை விலக்கி விடுங்கள், அல்லது நாங்களே தொழிலை கைப்பற்றிக் கொள்கிறோம், உங்களுக்கு போதுமான அளவுக்கு இந்த வருகின்ற லாபத்தை தந்து விடுகிறோம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஒரு நல்ல முடிவெடுக்கக்கூடிய நாள் இந்த நாள். அது மட்டுமல்ல, 3லே கேது இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் திடீரென சில மாற்றங்கள் வரலாம், கவனம் தேவை. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே ராகு, 9ஆம் இடத்திலே செவ்வாய், சனி. எனவே பூர்வீக சொத்து தகராறுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள அரசல் புரசல் ஏற்படலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். அதே நேரத்திலே உங்களுக்கு அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். விழிப்புணர்ச்சி எவ்வளவுதான் இருந்தாலும் வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும். பயணங்களை கூட நீங்கள் திடீரென மாற்றி அமைக்கும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரனோடு கேது இருக்கின்றார். சஞ்சலங்கள் அதிகரிக்கும். அதாவது சந்திரனோடு கேது இருக்கின்ற போது மனக்கலக்கம் கூடுதலாகவே இருக்கும். எதை செய்தாலும் இது செய்வோமா வேண்டாமா என்ற இரட்டித்த சிந்தனை மேலோங்கும். எதிர்மறை சிந்தனையை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை இன்று நீங்கள் வளர்த்துக் கொள்வது நல்லது. லாபஸ்தானத்தில் குரு இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் என்றாலும் மனக்கிளேசம் கூடுதலாக இருக்கும். காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடும் வாய்ப்பு உண்டு.
கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 10லே குரு இருக்கின்றார், 8ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருக்கின்றார். 12க்கு அதிபதி 8ல் இருப்பதனாலே எதிர்பாராத விதத்திலே சில நல்ல காரியங்கள் நடைபெறலாம். பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அரசு வழியில் ஆதாயங்கள் உண்டு. புதன் ராசிநாதன் கொஞ்சம் வலுவிழந்திருப்பதனால் மறைந்த புதனால் நிறைந்த தனவரவு உண்டு என்பார்கள். அந்த அடிப்படையில் தொழில் வெற்றி நடை போடலாம். வராத பாக்கிகள் வசூலாகும். உறவினர் வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கின்ற நாள். வரவை காட்டிலும் செலவு கூடுதலாகத்தான் இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. ஆடம்பர பொருட்கள் வாங்குவதிலும் கவனம் செலுத்துவீர்கள். சொத்துக்கள் வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு வாய்க்கலாம். கட்டிய வீட்டை பழுது பார்க்கலாம். எப்படியும் சுப விரயங்களை நீங்கள் மேற்கொண்டால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். அதே நேரத்தில் பஞ்சமஸ்தானத்தில் ராகு. பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். எனவே பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வருமானம் உயர்கின்ற நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். நினைத்தது நிறைவேறும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை அந்த நேரத்திலே செய்து முடிப்பீர்கள். 6லே சூரியன் புதன் இருப்பதனாலே இந்த புது ஆதித்ய யோகத்தின் விளைவாக நீங்கள் வெளிநாடு செல்ல விரும்பினாலும் சரி, வெளி மாநிலம் செல்ல விரும்பினாலும் சரி, பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். புதிய வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு அந்த வேலை கிடைக்கலாம். தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு மாற்றினத்தவர்களின் ஒத்துழைப்பு கூடுதலாக கிடைக்கும். இன்று உங்களுக்கு இனிய நாளாக அமைய திங்கட்கிழமை, அதிலும் பூரம் நட்சத்திரம் என்பதனாலே இன்று தெற்கு நோக்கி அம்பிகையை வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று ஒரு யோகமான நாள். குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. ராசிநாதன் குருவே ராசியை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு எல்லா வழிகளிலும் நன்மைகள் கிடைக்க வேண்டும். அதே நேரம் 9ஆம் இடத்திலே கேது இருக்கின்றார். எனவே பெற்றோர் வழியில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வாங்கல் கொடுக்கல்களில் சில ஆதாயம் தரும் தகவல்களை காட்டிலும் விரயம் தரும் தகவல்களை கூடுதலாக இருக்கலாம். புதனும் சூரியனும் இணைந்து 5ஆம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வகையில் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். படிப்பு முடித்து வேலை கிடைக்கவில்லையே என்றிருந்த பிள்ளைகளுக்கு வேலைக்காக முயற்சித்தால் அது கிடைக்கும். அயல்நாடு சென்று படிக்க வேண்டும், மேல் படிப்புக்கு என்று நினைத்தால் அதற்காக எடுத்த முயற்சிகளும் கைகூடலாம். பொதுவாக இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய வேண்டும் என்று சொன்னால் குரு வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவை. குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். மகர ராசிக்கு இன்று முழு நாளும் சந்திராஷ்டமம் என்பதனாலே நீங்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டும். பொருள் வரவிலே தடைகள் ஏற்படும். எதை உடனடியாகவும் செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். 2லே ராகு இருக்கின்றார். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருந்தாலும் கைக்கு கிடைப்பது அரிது. என்ன இருந்தாலும் பங்குதாரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க மாட்டார்கள். நீங்கள் பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். எனவே இன்று நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவை. ஒரு சில நாட்கள் பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று அருமையான நாள், யோகமான நாள். ஆனால் 2ல் செவ்வாய். கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். கோபத்தின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். உத்தியோகத்தில் உங்கள் மேலதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். நேர்முக தேர்வில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். பஞ்சமஸ்தானத்தில் குரு இருப்பதனாலே பிள்ளைகளாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கம் இப்பொழுது கொஞ்சம் அதிகரிக்கலாம். அவர்களுக்கு வேலை கிடைத்து அவர்கள் மூலமாக உதவி வருமானங்கள் வரலாம். அயல்நாட்டில் உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் மூலம் ஆதாயம் தரும் தகவல் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் வாழ்க்கை துணை 7ஆம் இடத்தில் கேது இருப்பதனாலே வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகள் வரலாம். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று யோசித்து செயல்பட வேண்டிய நாள். செவ்வாய் சனி சேர்க்கை. ஊர் மாற்ற சிந்தனைகள், இடமாற்ற சிந்தனைகள் வரலாம். பணிபுரியும் இடத்தில் பக்கபலமாக பக்கத்தில் இருப்பவர்கள் இருக்க மாட்டார்கள். உங்களுடைய முன்னேற்றத்தை விலாவாரியாக நீங்கள் விமர்சிக்க வேண்டாம். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். எதையும் யோசித்து செய்ய வேண்டும். கவனக்குறைவால் நீங்கள் சில காரியங்களை செய்யாமலும் விட்டுவிடுவீர்கள். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களையும் அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம் இன்று உண்டு. குறிப்பாக இன்று திங்கட்கிழமை சர்வ ஏகாதசி. பெருமாள் வழிபாடு பெருமை சேர்க்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.